முன்னாள் அமைச்சர்கள் 7 பேர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய கோரி திமுக எம்பி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இந்த மனுவில் என்னென்ன குறிப்பிடப்பட்டுள்ளது? திமுக எம்பி கிரிராஜன் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதாவது முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் எஸ் வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், டி காமராஜ், கே வீரமணி, மற்றும் எடப்பாடி பழனிசாமி உறவினர் சேலம் திருபுவன், அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யாவிற்கு எதிராக தான் தற்போது தனியாக தற்போது வழக்குகளை தாக்கல் செய்துள்ளார். அந்த வழக்குகளை பார்க்கும்போது முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி அமைச்சராக இருந்த போது சாலைகள் அமைப்பதில் முறைகேடு நடைபெற்றதாக, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததான வழக்கு, எல்இடி வாங்கியில் முறைகேடு நடைபெற்றதாக வழக்கு என லஞ்ச ஒழிப்புத்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சுட்டிக்காட்டியுள்ளார். இதே போல அதிமுக ஆட்சியில் அமைச்சராக தங்கமணி, கே பி அன்பழகன், முன்னாள் எம்ஆர் விஜயபாஸ்கர், உணவுத்துறை அமைச்சராக இருந்த காமராஜ், சி விஜயபாஸ்கர், சி வீரமணி உள்ளிட்டோர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கு தற்போது விசாரணை நிலுவையில் உள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே போல முன்னாள் அதிமுக எம்எல்ஏ சத்யா மீதும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு, சேலம் இளங்கோவன் மீது வருமானத்துக்கு நிலுவையிலும் சுட்டிக்காட்டியுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு முதல் தகவல் செய்து விசாரணை முடித்து குற்றப்பதிவு தாக்கல் செய்துவிட்டால் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதன்.